பையனாச்சு எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? நான் ஒரு தடவை விஜயகாந்த் சார் பார்ப்பேன். நான் யூனியனில் தொழிற்சங்கத்தில் இருக்கேன் இல்லையா, அவர் நடிகர் சங்கத்தில் இருந்தார், நான் இயக்குனர் சங்கத்தில் இருந்தேன். அப்போ பார்க்கும்போது அவர் வந்து புரட்சி கலைஞர்னு பேர் வச்சுருந்தார். என்னங்க புரட்சி கலைஞர்னு பேர் வச்சுக்கிறேன்னு, எனக்கு கலைஞரும் பிடிக்கும். அது ஒரு பிரச்சனை இல்லை சார், ஃபோக்கஸ் தான். என்னங்க உங்கள் பேர் புரட்சி கலைஞர்னு பேர் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன் யார்கிட்ட, விஜயகாந்த் சார்கிட்ட. அவர் சொன்னார் எனக்கு கலைஞர் வந்து பிடிக்கும், அதே நேரத்தில் எம்ஜிஆரும் பிடிக்கும். கலைஞருடைய எழுத்து பிடிக்கும், எம்ஜிஆருடைய அந்த மனித நேயம் பிடிக்கும். நான் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சோறு போடுறேன். உன்னையும் கூட கேட்டேன், நீங்கள் கூட 50 பேருக்கு போட்டுட்ருக்கீங்களாமே ஒன்று. இந்த மஞ்சள் ஜிப்பா எங்கே எனக்கு வந்ததுனாக்கா, பாக்யராஜ் சார் படம் பார்க்க வந்தார் இல்லையா எம்ஜிஆர், வரும்போது மஞ்சள் ஜிப்பா போட்டுது அப்படி அப்படி கை இப்படி பண்ணிட்டு வருவார். அவர் வந்து எப்பயுமே சினிமாவில் இல்லாத நேரங்களில் இந்த மஞ்சள் ஜிப்பா தான் போடுவார், சென்டிமெண்ட்டு. அதை பார்த்து ஒன்று என்னமோ தெரில எனக்கு. அப்புறம் நான் வந்து சினிமாவில் பெரும்பாலும் பேண்ட் ஷர்ட் போட மாட்டேன், இந்த மாதிரி மஞ்சள் சட்டை மஞ்சள் ஜிப்பா. இதை நிறைய பேர் கேட்பாங்கன்னா, என்னங்க எம்ஜிஆர் ஜிப்பா இது ஜிப்பா எம்ஜிஆர் தானே ஆகிட்டானுங்க. இந்த ஜிப்பாவுக்கு பேர் எம்ஜிஆர் ஜிப்பா, அதாவது இது சந்தன கலர் இந்த மாதிரி போட்டுக்கிறது எம்ஜிஆர் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பாவை தொடர்ந்து கைப்பற்றேன். அது என்னவோ இயற்கையாக தான் தோணுச்சு, அது அங்கே செட் ஆகி போச்சு. மக்கள் பணியே மகேசன் பணி, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என அல்லும் பகலும் மக்களுக்காக பணியாற்றி வந்த நம் இனிய முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒன்றா இருக்கத்துக்குன்னு படத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் எலிமெண்ட்ரி ஸ்கூல், அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு சிவகுமார் தான் வந்து வாத்தியாராக இருக்கார். அதுக்கு எம்ஜிஆர் பள்ளிக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ பல பேர் கேட்டாங்க, இது கார்ல் மார்க்ஸ் பள்ளிக்கூடம்னு வைக்கலாமே. என் பையனுக்கு பேரே கார்ல் மார்க்ஸ் தான். நான் சொன்னேன், கார்ல் மார்க்ஸ் பெரிய ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் இன்னும் நம்ம ஊரில் 4 பேருக்கு இன்னும் தெரியல. நான் கம்யூனிஸ்ட் தான், இருந்தாலும் நம்ம ஊர் கார்ல் மார்க்ஸ் மாதிரி இருந்துட்டார் யார், எம்ஜிஆர். அந்த இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகளை ஆதரிச்சார் அவர். அதனால் அவர் ஏதோ நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க எம்ஜிஆர். நம்ம ஊர் அவர் புரியுற மாதிரி சொன்னார். கார்ல் மார்க்ஸ் அங்கே என்ன சொன்னாரோ அதை சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன ஒரு எம்ஜிஆர். அதனால் அது எம்ஜிஆர் வந்து பள்ளிக்கூடம்னு வைக்கலான்ட்டு கார்ல் மார்க்ஸ் பள்ளிக்கூடம் தான் முதல்ல வச்சுது. அது ஆனால் அதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், எம்ஜிஆர் பள்ளிக்கூடமே மாற்றினேன். வச்சுட்டு படம் பாட்டுக்கிட்டு எல்லாம் அது படமே எடுத்து முடிச்சாச்சு. இது இந்த படம் முடித்த உடனே வழக்கமாக வந்து எங்கள் மாமனார் வந்து திமுகவில் இருக்கார், சென்னை மாவட்ட துணைத் தலைவர். அவர் எப்பயுமே கலைஞருக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடி கலைஞருக்கு படத்தை போட்டு காமிப்பார். என் படத்தை போட்டு காமிச்சோடனே படுத்துறாரு கலைஞர். எல்லாம் பார்த்தேன். கலைஞர் சுற்றி நிறைய திமுகவுக்கு தான் உட்காந்து படம் பார்ப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்க எம்பி எம்எல்ஏ. படம் பார்த்துட்டு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலையா, இன்னும் அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒன்று அவரை எல்லாம் சீண்டி விட்டாங்க. யார், கலைஞரை. என்ன தலைவா, உங்கள் கட்சிக்காரங்களும் படம் எடுக்கிறாங்க, வி சேகர் டைரக்டரு, எம்ஜிஆர் பள்ளிக்கூடம்னு போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் பாட்டெலாம் இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே கலைஞர் இதை கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் இல்லையா. அவர் சொன்னாருன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட, நீலநாராயணன் சொல்லிட்டு மாவட்ட செயலாளர், அவர் வந்து என்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து வேறு யாராவது தலைவர் பெயர் போட்டிருக்கலாமே. அவர் எம்ஜிஆருக்கு முருக பக்தன் எனக்கு கண்டுபிடிச்சேனாக்கா, உலக சுற்று வாலிபன்னு ஒரு படம் வந்தது. நான் படம் பல தடவை பார்த்தேன். அந்த படத்தை ரொம்ப நல்லா ரிச்சாக எடுத்திருப்பாங்க அந்த படம். ஆனால் பேர் என்ன வச்சு, சயின்டிஸ்ட் அவர் படத்தில் முருகன் பேர் வச்சு. சயின்டிஸ்ட்டுக்கு போய் ஏதோ பேர் வைப்பாங்க தெரியுமா, ரமேஷ், சுரேஷ் இல்லையா, ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, சதீஷ் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. முருகன் ஏன் வச்சார்னா, ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவர் தானே, உலகம் பூரா எம்ஜிஆர் தான். அது யார், இவர் தான் சுற்றி வந்தார் முருகர். அதனால் எனக்கு முருகன் பேரை வைன்னு பிடிவாதமாக வச்சாரன். என்னங்க உங்கள் பேர் புரட்சி கலைஞர்னு பேர் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன் யார்கிட்ட, விஜயகாந்த் சார்கிட்ட. அவர் சொன்னார் எனக்கு கலைஞர் வந்து பிடிக்கும், அதே நேரத்தில் எம்ஜிஆரும் பிடிக்கும். கலைஞருடைய எழுத்து பிடிக்கும், எம்ஜிஆருடைய அந்த மனித நேயம் பிடிக்கும். நான் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சோறு போடுறேன். உன்னையும் கூட கேட்டேன், நீங்கள் கூட 50 பேருக்கு போட்டுட்ருக்கீங்களாமே ஒன்று. ஆமாங்க அப்படின்னு. ஆக நம்ம அன்னதானம் பண்ணால் கண்டிப்பாக வந்து
அது 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 எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க அப்படின்னாரு. அப்போ எவ்வளோ பேரும் பாதிச்சிருக்கு பாரு எம்ஜிஆருடைய அன்னதானம் போயிட்டு. இப்போ நான் இதே மாதிரி தான் அந்த ஜிப்பா விஷயம் எனக்கு. இப்போ நான் போடுறது அதிகமாக வந்து இந்த மஞ்சள் ஜிப்பா தான் போடுறேன். இந்த மஞ்சள் ஜிப்பா எங்கே எனக்கு வந்ததுனாக்கா, பாக்யராஜ் சார் படம் பார்க்க வந்தார் இல்லையா எம்ஜிஆர், வரும்போது மஞ்சள் ஜிப்பா போட்டது அப்படி அப்படி கை இப்படி பண்ணிட்டு வருவார். அவர் வந்து எப்பயுமே சினிமாவில் இல்லாத நேரங்களில் இந்த மஞ்சள் ஜிப்பா தான் போடுவார், சென்டிமெண்ட்டு. அதை பார்த்த உடனே என்னமோ தெரில எனக்கு. அப்புறம் நான் வந்து சினிமாவில் பெரும்பாலும் பேண்ட் ஷர்ட் போட மாட்டேன். இந்த மாதிரி மஞ்சள் சட்டை, மஞ்சள் ஜிப்பா. இதை நிறைய பேர் கேட்பாங்கன்னா, என்னங்க எம்ஜிஆர் ஜிப்பா இது ஜிப்பா எம்ஜிஆர் தானே ஆகிட்டானுங்க. இந்த ஜிப்பாவுக்கு பேர் எம்ஜிஆர் ஜிப்பா. அதாவது இது சந்தன கலர் இந்த மாதிரி போட்டுக்கிறது எம்ஜிஆர் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பாவை தொடர்ந்து கைப்படும். அது என்னவோ இயற்கையாக தான் தோணுச்சு, அது அங்கே செட் ஆகி போச்சு. ஆனால் பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது ஜிப்பாவில் பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆரோட ஞாபகம் தான் வந்தது. எனக்கு இந்த ஜிப்பா நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த ஜிப்பா போடும்போது எனக்கு இது ஒன்றும் இல்லை, சைதை துர்சாமி இருக்கா இல்லையா, அவர் ஒரு ஐஏஎஸ், அவர் மேயராக இருந்தவர். அவர் நல்ல நட்பு. இந்த எம்ஜிஆர்ன்ற அடிப்படையில் தான் அவரோட கூட எம்ஜிஆர் பேரில் மனிதநேய அறக்கட்டளை வச்சுருக்காரு. நான் போவேன், நண்பர் தானே. அப்போ போகும்போது சொல்லுவார், இந்த ஜிப்பா பார்த்தா அப்படி எங்களுக்கு தலைவர் ஞாபகம் வருது. ஏன்னா அவர் சுற்றி அவர் எம்ஜிஆர் படமாக வச்சுருப்பார், எல்லாமே ஜிப்பாவில் இருக்கும் இந்த மஞ்சள். அது எனக்கு இயற்கையாக எனக்கு தோணுச்சு. அது அவர் முன்னாடி அவர் பண்ணியிருக்கார். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் கம்யூனிஸ்டாக இருந்தாலும், எங்கள் அப்பாலாம் காங்கிரஸாக இருந்தாலும், எங்கள் மாமனார்லாம் திமுகவாக இருந்தாலும், நான் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவன். அப்படி இருந்தும் கூட எம்ஜிஆருக்கு ஒரு மரியாதை எனக்கு பின்னாடி. காங்கிரஸில் இருந்தாலும் காமராஜை பற்றி தான் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருக்கும். கல்யாணம் பண்ணது கலைஞர் தலைமையில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. அது வந்து அப்போது எங்கள் மாமனார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே நான் வந்து எம்ஜிஆரை வந்து பல இடங்களில் பேச ஆரம்பித்தேன். பொதுவாக எம்ஜிஆர் பெரியவர்கள் யார் இருந்தாலும் என்னோட நல்ல நட்பாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு ஒரு படம் தெரியும் நினைக்கிறேன். கவுண்டுமணி வெட்டியாக நான் நடிப்பார். ஒன்றா இருக்கிறதுக்குன்னு படம். அந்த படத்துக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு எம்ஜிஆர் பள்ளிக்கூடம்னு பேர் வச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சிவகுமார் வாத்தியாராக வேலை செய்கிறார். அந்த கேரக்டர் நான் தான் முதல்ல நடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த இல்லை சும்மா நான் அந்த ஒன்றா இருக்கிறதுக்குன்னு படத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம், எலிமெண்ட்ரி ஸ்கூல். அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு சிவகுமார் தான் வந்து வாத்தியாராக இருக்கார். அதுக்கு எம்ஜிஆர் பள்ளிக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ பல பேர் கேட்டாங்க, இது கார்ல் மார்க்ஸ் பள்ளிக்கூடம்னு வைக்கலாமே. என் பையனுக்கு பேரே கார்ல் மார்க்ஸ் தான். நான் சொன்னேன், கார்ல் மார்க்ஸ் பெரிய ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் இன்னும் நம்ம ஊரில் 4 பேருக்கு இன்னும் தெரியல. நான் கம்யூனிஸ்ட் தான். இருந்தாலும் நம்ம ஊர் கார்ல் மார்க்ஸ் மாதிரி இருந்துட்டார் யார், எம்ஜிஆர். அந்த இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகளை ஆதரிச்சார் அவர். அதனால் அவர் ஏதோ நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்னு நினச்சிக்கோங்க எம்ஜிஆர். நம்ம ஊர் அவர் புரியுற மாதிரி சொன்னார். கார்ல் மார்க்ஸ் அங்கே என்ன சொன்னாரோ அதை சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன ஒரு எம்ஜிஆர். அதனால் அது எம்ஜிஆர் வந்து பள்ளிக்கூடம்னு வைக்கலான்ட்டு கார்ல் மார்க்ஸ் பள்ளிக்கூடம் தான் முதல்ல வச்சுது. அது ஆனால் அதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், எம்ஜிஆர் பள்ளிக்கூடமே மாற்றினேன். வச்சுட்டு படம் பாட்டுக்கிட்டு எல்லாம் அது படமே எடுத்து முடிச்சாச்சு. இது இந்த படம் முடித்த உடனே வழக்கமாக வந்து எங்கள் மாமனார் வந்து திமுகவில் இருக்கார், சென்னை மாவட்ட துணைத் தலைவர். அவர் எப்பயுமே கலைஞருக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடி கலைஞருக்கு படத்தை போட்டு காமிப்பார். என் படத்தை போட்டு காமிச்சோடனே படுத்துறாரு கலைஞர். எல்லாம் பார்த்தேன். கலைஞர் சுற்றி நிறைய திமுகவுக்கு தான் உட்காந்து படம் பார்ப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்க எம்பி எம்எல்ஏ. படம் பார்த்துட்டு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலையா, இன்னும் அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒன்று அவரை எல்லாம் சீண்டி விட்டாங்க. யார், கலைஞரை. இன்னும் தெளிவா உங்கள் கட்சிக்காரங்களும் படம் எடுக்கிறாங்க, வி சேகர் டைரக்டரு, எம்ஜிஆர் பள்ளிக்கூடம்னு போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் பாட்டெலாம் இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே கலைஞர் இதை கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் இல்லையா. அவர் சொன்னாருன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட, நீலநாராயணன் சொல்லிட்டு மாவட்ட செயலாளர், அவர் வந்து என்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து வேறு யாராவது தலைவர் பெயர் போட்டிருக்கலாமே, அதாவது காமராஜரோ அண்ணாவோ பெரியாரோ அவருடைய கட்சியை சேர்ந்த கார்ல் மார்க்ஸோடு போட்டிருக்கலாமே, அது எம்ஜிஆர்னு இருக்குது அப்படின்னு தலைவர் வருத்தப்பட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை. ஆனால் அவங்க வந்து நேராக சொல்கிறாங்க, தலைவர் நேராக சொல்லலை, சொல்கிறாங்க. கூப்பிட்டு அப்புறம் எங்கள் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள்லாம் திமுக, எங்கள் மாமனார் 4-5 பேர் கூட்டு முயற்சியில் எடுக்கிறோம். நான் ஒரு பார்ட்னர், மீதி 3 பேர்
ஒரு ஆள் மட்டும்தான் நான் கம்யூனிஸ்ட்டு, மீதெல்லாம் அவங்க வந்து மறைமுகமாக வீட்டில் வந்து அந்த ஒரு ரீல் எடுத்துடலாமே, வேறு ஷூட்டிங் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், ஒரு படம் எடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ண போகிறோம். நான் வந்து அதிமுககாரன் இல்லை, நான் வந்து எம்ஜிஆருக்குடைய இருக்கும்போது அவருடைய கட்சியிலையோ இல்லை அவரால் வளர்த்து விடப்பட்டோன்னு இல்லை. நான் இயல்பாக வளர்ந்தேன், கஷ்டம் வந்து நீங்களாம் தான் எனக்கு தயாரிப்பாளர் இருந்தீங்க, நான் இயல்பாக தான் வளர்ந்தேன். ஆனால் அப்புறம் எதுக்கு வைக்கிறீங்க, உங்கள் கார்ல் மார்க்ஸோட வச்சுக்கலான்னு கலைஞர் சொன்னார். கார்ல் மார்க்ஸோட வச்சுக்கலாமே, பெரியார் வச்சுக்கலாமே, அண்ணாவோட வச்சுக்கலாமே, இப்போ நான் என் பேர் ஒன்று அப்படின்னு சொன்னார்னு சொல்கிறாங்க. என்னங்க, பெரியார் கலைஞர் சொல்லியிருக்க மாட்டார், கூட இருக்கிற ஜாலராக்கள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. கலைஞர் இது வந்து பெருந்தன்மையாக தான், அவர் ஃப்ரெண்டு தானே. அதனால் கலைஞர் எம்ஜிஆர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்களாம் ஒன்றா இருந்து வந்தவங்க, சொல்லியிருக்க மாட்டார். எல்லாம் சொல்கிறாங்க, நான் எடுக்க மாட்டேன்ட்டேன். இதனால் எனக்கு ஃபேமிலியில் ப்ரொடியூசர்ஸுங்க எங்களுக்கு தரார் வந்துச்சு. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் சொல்லப்பட்ட கருத்து என்ன தெரியுமா? காரணம் சொன்னேன், கம்யூனிஸ்டாக இருக்கிற நீ எதுக்கு எம்ஜிஆரை அந்த படத்தில் வச்சு பண்ண அப்படின்னாரு. நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்டு எம்ஜிஆர்ன்ட்டேன். மக்களுக்கு புரிகிற மாதிரி கம்யூனிஸ்ட் தத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தவர் அவர் தான். பொது உடைமை தத்துவத்தை வந்து பாட்டாக்கி கம்யூனிஸ்டுகள் பட்டுக்கோட்டையை தூக்கி விடலையா, பார்த்தா சிந்தனையா எம்ஜிஆர் தான் தூக்கி விடுறாரு. அப்போ சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் உழைப்புனா என்ன, உழைக்கும் கரங்களே, உருவாக்கும் கரங்களே, தொழிலாளி, உழைப்பாளி, இப்படிலாம் தலைப்பு வச்சு ஒரு கம்யூனிஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுருக்கிறார். அப்போ கம்யூனிஸ்ட் செஞ்ச வேலையை செஞ்சவர் கம்யூனிஸ்டாக தான் நான் கருதுவேன். அவர் நீங்கள் அண்ணா திமுகன்னு பாருங்கள், நீங்கள் திமுகன்னு பாருங்கள், எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் ஒரு பொது உடைமைவாதி, அதனால் நான் அப்படித்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுக்க மாட்டேன்ட்டேன். அதனால் ப்ரொடியூசர்ஸுக்கு எனக்கும் தகராறு இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் தனியாக போங்க, நான் தனியாக போகணும் ஆலோசி. எம்ஜிஆரால் உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை, நீ எதுக்கு போட்டி போகிறோன்னா அது என் மனசாட்சி சம்மந்தப்பட்டது. அவர் ஒன்றும் எம்ஜிஆர் வந்து இதை இந்த என் பேர் வை, நீ சண்டைக்கெல்லாம் போகணுன்னு அவர் சொல்லலை. அவர் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சுட்டு போகல, நான் வந்து மந்திரியாகவும் இல்லை அதில். ஆனால் என்னென்னா ஒரு மனசாட்சி, அவர் நல்லவர், அவரை பற்றி சொன்னால் இதில் என்ன தப்பு, உழைப்பை மக்கத்தை வச்சு சொல்லியிருக்கிறாரு. அதனால் சாதாரண மக்கள்கிட்ட இன்றைக்கி போய் ஒரு குடிசையில் கூட போய் கேட்டால் எம்ஜிஆரை தான் தெரியும். அது ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு தடவை உங்களுக்கே தெரியும் வரலாறுலாம், திமுககார் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. எங்கள் மாமனார் 3 பேரையும் வச்சுட்டு சொன்னேன், இந்த மாதிரிங்க எம்ஜிஆர் ஒரு தடவை வந்து ஒரு அறிஞர் அண்ணா டூர் போகிறார், எலெக்ஷன் டூருக்கு போகிறார். எலெக்ஷன் டூர் போகும்போது வண்டி ஒரு வயசான பாட்டியை நிறுத்திட்டு உடனே என்ன ஒன்று ஓடி வந்து கூட்டம் அது நிறைய வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்துட்டோடனே அப்படி கும்பிட்டு கண்ணு தெரியும், கண்ணு பார்வை கம்மியாக, இந்த மாதிரி வந்து பார்வை கம்மியாக வணங்க சொல்லிவிட்டு அவர் பாட்டி, வயசான பாட்டி கொண்டு வந்து நிறுத்துறாங்களாம். இந்த மாதிரி கொண்டு வந்து கும்பிட்டு சொல்லுதான், இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாழ்த்துச்சான் அவரை. அவன் சொல்லும்போது நான் யார் தெரியுதா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோ கூட்டங்கள்லாம் இருக்குதுன்னா நீங்கள் எம்ஜிஆராக தான் இருக்க முடியும், அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துச்சான். அப்போ சொன்னார், ஐயோ நான் அண்ணாயா, ரொம்ப பேருக்கு தெரியும், ஆனால் என்னையும் அந்த அம்மா எம்ஜிஆர்னு சொல்லிச்சு அப்படின்னு. நான் எம்ஜிஆர் இல்லை, அவர் வந்து அண்ணா அப்படின்னா, ஓ எம்ஜிஆர் கட்சியில் இருக்கீங்களா, அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துச்சான். அப்போது ஒரு அண்ணாவை விட பேர் புகழ் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது எம்ஜிஆர் இல்லை நான் அண்ணான்னு சொன்னான்னா, அப்போ அண்ணா எம்ஜிஆர் கட்சியில் இருக்கீங்களா, நல்லா இருங்க அப்படின்னு. அப்போது எம்ஜிஆர் கட்சியில் தான் அண்ணா இருந்தாராம், அண்ணா கட்சியில் எம்ஜிஆர் இல்லையா, அந்த ஜனங்க எப்படி நினைக்கிறாங்க. அதனால் அந்த எம்ஜிஆர் படம் போட்டது தப்பு கிடையாதுன்னு பிடிவாதம் பண்ணேன். அதனால் 2 வாரம் படம் ரிலீஸ் கூட தள்ளி போச்சு. தராரு, நான் படம் போட்டேன், அதெல்லாம் வந்தது. மிகப்பெரிய ஹிட்டு. ஓகே, ஹிட்டு தான் ஆச்சு, நல்லா தான் ஆச்சு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு பாலிசி இருக்குது. நானும் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தேன், காங்கிரஸ்லேருந்து வந்தேன். அவரும் இந்த பொது உடைமை தாக்கம் அவருக்கும் உண்டு, காங்கிரஸ் இயக்கத்திலேருந்து உண்டு. வந்தேன் ஒரு இயற்கையாக வந்து போய் சேர்ந்தான். இது இந்த ஒத்து போகுது அவ்வளோதான். அதனால் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயத்த நான் லேட்டாக எம்ஜிஆரை புரிஞ்சிக்கினாலும் முழுசாக புரிஞ்சிக்கிறதுக்கு பின்னாடி தான் என்னால் முடிஞ்சுது. எனக்கு வந்து என்னென்னா, அண்ணாவை பார்த்தா அறிவாளியாக தான் பார்ப்பேன், கலைஞரை புத்திசாலியாக பார்ப்பேன், ஜெயலலிதா அம்மாவை ஒரு வீராங்கனையாக பார்ப்பேன். ஆனால் எம்ஜிஆரை மனிதநேய தலைவராக பார்ப்பேன். அதில் வந்து நான் எந்த இதுவும் இல்லை. அதனால் நான் உலகத் திருக்குறள் கூட்டமைப்பு வச்சுருக்கிறோம். நான் எங்கே போனாலும் இந்த விஷயம் மனிதநேயத்தை பற்றி நிறைய பேசுவேன். நான் கண்டிப்பாக வருங்காலத்தில் நான் வந்து எம்ஜிஆரை விட்டதை
தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நல்ல செய்த பொது பணி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான. அதை தொட்டு அந்த பின்னாடி வரவங்க இப்போ அதை கொண்டு போகல, அவருடைய கருத்து போகல, அவர் சொத்தையும் கட்சியும் எந்துன்னு நினைக்கிறாங்களா ஒழிய அவருடைய தாட் இருக்கு இல்லையா, சிந்தனை இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு காமராஜருக்கும் அவர் நண்பர், கலைஞருக்கும் நண்பர், அண்ணாவுக்கும் வந்து சிஷ்யன், அவருக்கு வந்து காந்தியும் பிடிக்கும், படங்களில் பார்த்தா காந்தி படத்தையும் வைப்பார் உள்ள, பெரியாரையும் பிடிக்கும். எல்லாரும் அப்போ என்னென்னா பொது நோக்கு பார்வை, அது எல்லாரையும் பார்க்குற ஒரு பரந்த மனப்பான்மை அவர்கிட்ட இருந்தது. காலங்கடந்து நிற்பார் யார், எம்ஜிஆர் வந்து காலங்கடந்து கண்டிப்பாக நிற்பார். பின்னாடி அவங்க கட்சி இருக்குதோ மற்றது இருக்குதோ அது எல்லாம் தெரியாது நமக்கு. எம்ஜிஆர்களுடைய அந்த சிந்தனை அது வந்து மக்கள் மத்தியில் நிற்கும். இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா டிவியில் படம் போடுறாங்க, போட்டால் சின்ன பசங்களும் பழைய படத்தை அதிகமாக பார்க்க மாட்டேங்க. ஆனால் எம்ஜிஆர் பாட்டு வந்தால் மட்டும் சுறுசுறுப்பாக வரான், ஏன்னா அதில் வேகம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக எம்ஜிஆர் காலங்கடந்து வாழ்வார். எம்ஜிஆர் ஃபார்முலா வந்து ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா, சினிமாவில் அவர் அந்த ஃபார்முலா விதைச்சிருக்கார். கருத்தும் சொல்லணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், உழைக்கும் மக்களை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய முதலாளி யார் தெரியுமா, அந்த படத்துக்கு 100 ரூபா கூலி வாங்காதாமன் இல்லையா, சம்பளத்தை கொண்டு போய் பிளாக்கில் கொடுத்து என் படத்தை பார்த்து என் படத்தை வெற்றிகரமாகறான்ல, அவன் தான் என்னுடைய உண்மையான முதலாளி. படம் போட்டு படம் எடுக்கிறவங்க முதலாளி இல்லை, அவங்க தயாரிப்பாளர் தான் எனக்கு உண்மையான முதலாளி. அப்படி தான் அப்படின்னு அவர் சொல்கிறது. அந்த உழைப்பை நேசிக்கிற தன்மை, உழைப்பை தொட்டு படம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சரியான ஆளுங்க இல்லை. இன்னும் எம்ஜிஆர் மாதிரி உழைப்பை பற்றி சொல்கிற எத்தனை படங்களில் அவர் அந்த கையை அவர் தூக்கி, இந்த கையை தூக்கணும், அது ஒரு உணர்ச்சி வருதில்ல, அது அவர் தான் காமிச்சார். உழைப்பு என்பது கை, உழைக்கும் கரங்களே எத்தனை உழைக்குன்ற அந்த பேரில் வந்து ஏகப்பட்ட தலைப்பு அவர் எடுத்துட்டார். பாட்டுகளில் எல்லாமே இருக்காது. அதனால் அந்த உழைப்பை தொட்டு எடுக்கிற படங்கள் நிறைய வரணும். ரெண்டாவது, பெண்களை வந்து ஒரு உயர்வாக சொல்கிற படங்கள் நிறைய வரணும். அதை விட கூட அவர் என்ன பண்ணுவார்னா, தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை வந்து அவர் ரொம்ப பின்பற்றுவார். பெண்கள் மேலே ரொம்ப மதிப்பு கொடுத்தார். பர்சனலாகவே கூட அவங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டார்னா அவருடைய மனைவி சகோதரின்னு தான் கூப்பிடுவார். சினிமாவில் ஒருத்தருக்கு அவருக்கு நண்பர் இருக்காருன்னா நண்பருடைய மனைவி வந்தா, அம்மா அக்கா தங்கச்சி எப்படி இருக்குன்னு தான் கேட்பார். அப்போ நண்பர்னா நண்பருடைய மனைவி நமக்கு தங்கச்சி தான், அவங்கள வந்து தப்பாக பார்க்கக்கூடாது. அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த தமிழ் பண்புன்னு ஒன்றுங்களேன். அதாவது தமிழுக்கு நான் அடிமை, இது தமிழ் பண்புக்கு நான் அடிமை இல்லை, தமிழுக்கு அன்புக்கு அடிமை, தமிழ் பண்புக்கு அடிமை. தமிழ் பண்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கடைசி வரைக்கும் யார் பயன்பற்றினாங்களோ இல்லையோ கரெக்டாக வந்து எம்ஜிஆர் வந்து பண்பை வந்து பயன்படுத்திக்கிறார். ரெண்டாவது, நல்லவங்க கெட்டவங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பார், நல்லவங்களுக்கு ஏஞ்சி வந்து வரவேற்று கூட்டும் போவார், கெட்டவங்களாக இருந்தால் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். அந்த தமிழ் பண்பு தான் வீரமும் காதலும் தமிழ் பண்பு. ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு வீரத்தை சொல்வார், இல்லைன்னா காதலை சொல்லுவார். வீரமும் காதலும் வந்து தமிழ் மரபுன்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியங்களை நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியங்களில் முதல் தமிழ் சங்கம், இடைத்தங்க சங்கம், மூணாவது தமிழ் சங்கம், 3 தமிழ் சங்கத்தையும் படித்தாங்கன்னா தான் அகம், அதாவது புறம் அகம் அப்படின்னு இருக்கும். அது வந்து என்னன்னா வீரமும் காதலும், இது ரெண்டும் எம்ஜிஆர்கிட்ட பிரிக்க முடியாத ஒன்று. ஒன்று காதல் இல்லாத படம் இருக்காது, அந்த காதல்னா பாசம் கூட வந்துடும் அதில். அது வந்து வீரம் இல்லாத ஒரு விஷயமும் அவர்கிட்ட இருக்காது. இது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து இந்த ஒரு ஃபார்முலாவை எடுத்து சினிமாவில் யார் பண்ணாலும் அவங்களாம் வந்து வருங்காலத்தில் சிஎம்ஓ ஆகலாம், பிரதமரும் ஆகலாம். அந்த ஃபார்முலாவை விட்டுடுறாங்க. அவர் வந்து எம்ஜிஆரை வந்து பேர் இப்போ சிசின்னு சொல்கிறவங்க, எம்ஜிஆர் வாரியன்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் என்ன ஃபார்முலாவில் சொன்னாரோ அதை விட்டுறாங்க. அதை விட்டுட்டு போனால் எப்படி ஆகும்? ஒன்றும் வேணாம். அவர் வந்து என்எஸ்கே, அவர் வீடு வந்து வியாபாரம் வந்து விலைக்கு வருது, விற்றுறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் சிறைக்கு போயிட்டு வந்தார், அவர் வீடு வந்து ஏலம் வர்றாங்க. ஆனால் அவர் வந்து இவரும் கொஞ்சம் படங்களில் தான் நடிச்சிருப்பாங்க.
இவர் படம் பண்ணி தாயார் பற்றி தூக்கி விட்டவர்லாம் இல்லை. அவர் அளவுக்கு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அவர் மேலே ஒரு மரியாதை, NSK இருக்கார், அவருடைய பாடல்கள், அவருடைய தத்துவத்து மேலே மரியாதை. எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த விஷயத்தை கேள்விப்படுறார். NSK விஷயம் ஏலம் போகுதுன்னு யாரோ பேப்பரில் படிக்கிறேன். உடனே ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு நேராக வந்து அவர் வீட்டை, ஏலம் போன வீட்டை மீட்டு அவர் கையில் கொடுத்து தான் பண்ணு. NSKக்கு சிலையும் அவர் தான் சொந்த செலவில். அப்போ என்னென்னா நல்ல பண்பு எங்கே இருக்குதோ அந்த விஷயத்தில் அவர் இறங்கி பண்ணக்கூடியவர். அது முக்கியமாக எம்ஜிஆர்கிட்ட வந்து கற்றுக்கிறது மிகப்பெரிய பண்புகள் தான் கற்றுக்கணும். அந்த பண்புகள் வந்து படத்தில் வந்து காமிக்கணும். காமிச்சா யார் அந்த எம்ஜிஆர் பண்புகளை வச்சு படம் எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அது முதலமைச்சர் இல்லை, பிரதமர் இல்லை, அதை விட பெரிய இடத்துக்கு போவார். அந்த ஃபார்முலா இன்னும் வந்து சரியாக சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய லவ் ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க. சில பேர் வெறும் ஆக்ஷன் அரசியல் மட்டும் எடுத்துக்கிறாங்க. சில பேர் அந்த பண்பு விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா அது எல்லாமே உள்ள ஒரு பல்கலைக்கழகம் அவர். அந்த வகையில் நாம் வந்து எம்ஜிஆரை பின்பற்றினால் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அதாவது அது என்ன நாடு போற்றும் தலைவரில் ஆகணும் அப்படின்றார் இல்லையா. அவருடைய கனவு என்னென்னா அவருடைய அதாவது கட் பண்ண அது இதான் சொல்கிறாங்க. பாட்டு எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த வரி நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. அதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாட்டு நீ பணக்காரன் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்லாம் பாராட்டல. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாடு என்னும் தோட்டத்திலே நாளும் முல்லைகளேனா எல்லாரும் பெரிய தலைவர்களாக நீங்கள் ஆகணும். எல்லாரும் உலகத்தில் பெரிய ஒரு பாராட்டுகளை பெறணுன்ற அந்த எண்ணம் இருந்தது. அவருடைய மக்கள் திலகம் எம்ஜிஆரை நான் எப்பப்போ என் பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், நானும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எம்ஜிஆர்கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்களை, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வேண்டிய விஷயங்களை படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். எம்ஜிஆர் பாட்டுகளை நான் ஊருக்கு எங்கேயாவது வண்டியில் போயிட்டே இருக்கும்போது போடுவேன். நான் போகும்போது ஒரு 10 தடவை கேட்பேன் அந்த பாட்டுகளை, திரும்பி வரும்போது கேட்பேன். அதுலேயே எனக்கு வந்து 100 கூட்டம் அட்டன் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் எனக்கு. அந்த வகையில் நாம் இந்த எம்ஜிஆரை நினைவு கூறுவது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்காக டிவி வச்சு நடத்துகிறிய ஒன்றா நான் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் நீ வந்து வெறும் அதை வச்சு லாபம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் புகழுக்கு கேடு இல்லாமல் அதை செய்யணும். தரமான இடத்துல பேட்டி எடுக்கணும், தரமான விஷயத்தில். எம்ஜிஆர் தான்ட்டு நிறைய பேட்டி எடுத்துக்கூடாது. அது எம்ஜிஆர் மாதிரி வாழக்கூடிய பல தரமான ஆளுங்களை போய் பேட்டி எடுத்து அவங்கள அடையாளப்படுத்தணும் நீ இல்லையா. நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச படம்னா எந்த படம் சார்? உங்களுக்கு டக்குன்னு மெமரியில் எனக்கு இந்த படம் தான் அது பிடிக்கும் அப்படின்னு எந்த படம் சார்? நான் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையை நான் அதிகமாக பார்ப்பேன். எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் பிள்ளை அது நாடோடி மன்னன் எப்படி பார்ப்பேன்னாக்கா, ஒரு நாடோடி கூட மன்னன் ஆக முடியும். அது நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கு நடக்கிறதே சில பேருக்கு செய்தி தெரிய மாட்டுது. இன்றைக்கி ஒன்று நடந்திருக்கு, பேப்பரில் படிக்கல சார், டிவியில் பார்க்கலன்னு. ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, நாடோடி மன்னன் அந்த படத்தை கஷ்டப்பட்டு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று எடுத்துருக்கிறாரு. பல பேர் பேட்டி கேட்குறாங்க, படம் வெளியில் வரலையே என்னென்னு. வந்தால் மன்னன் வரலன்னா நாடோடி போயிட போகிறேன் அப்படின்றாரு. ஒரு துணிச்சல் எடுக்கிறாரு. அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நாளைக்கு நான் வந்து மன்னனானா, அதாவது நான் வந்து இந்த நாட்டுக்கு தலைவனானா நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு போட்டால் தெரியுமா, பட்டியல் போட்டிருப்பார். அதில் ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பேன், கல்வி அளிப்பேன், அது அளிப்பேன்னு ஒரு 10 விதம் சொல்லுவார். அதை வாழ்நாள உண்மையிலேயே பிரதமர் இதை செஞ்சுட்டார் இல்லையா இல்லையா. அதாவது நினைத்ததை முடிப்பவன்ற அந்த எண்ணம் வந்து முன்னாடி சொல்லி செய்கிறது வந்து பெரிய தைரியம் இல்லையா. ஒரு குழந்தைங்கிட்டலாம் போய் கேட்கும்போது நீ என்ன வரும்னு கேட்டு பள்ளிக்கூடத்தில் போய் மைக் வச்சு கேளுங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க டீச்சராக போங்க, வாத்தியாராக போங்க, அதுக்கு போக சொன்னாங்க நான் பிரதமராவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த படத்தில் அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் இந்த நாட்டுக்கு மன்னன் ஆவேன், நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. அப்படியே 20 வருஷம் கழிச்சு செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, நடக்குது. அதுதான் பெரிய விஷயம். அதாவது செய்கிறத சொல்கிறாரு, சொன்னதை செய்கிறார். அந்த ஒரு தில் நம்பிக்கை, அந்த மனசு, அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வருங்கால குழந்தைகளுக்கு கூட அவர் அதிமுக தலைவராக பார்க்காம, புரியுதுங்களா, சாதனை படித்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது வந்து அண்ணாவை கூட திமுக தலைவராக பார்க்க வேணாம், ஒரு அறிஞராக பார்த்து எல்லா மக்களும் படிக்கிற மாதிரி ஆக்கணும். காமராஜரை காங்கிரஸ்காராக ஒதுக்கிடக்கூடாது. உழைப்பால் உயர்ந்த நேரு குடும்பத்திலே வந்து போய் கிங் மேக்கராக போய் இருந்த ஒரு பெரிய ஆளுன்னா அவருடைய உழைப்பை பற்றி சொல்லணும். அது காங்கிரஸ்குள்ளே அடைக்கிடக்கூடாது.
கலைஞர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான புத்திசாலி, கண்டிப்பா சார், கண்டிப்பா. அற்புதமான ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வாழ முடியும். அந்த இடம் பொருள் தெரிஞ்சவர். அதனால் அதையும் வந்து நம்ம வந்து அவருடைய புத்திசாலித்தனத்தையும் நம்ம வந்து மக்கள்கிட்ட இது சொல்லணும். ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பெண் வந்து ஒரு பதவியில் வந்து போகிறதே கஷ்டம். அது போய் அதிக நாள் ஆண்டுச்சு அந்த பொம்பளை. வடநாட்டில் இருக்கிறவங்களாம் திரும்பி பார்க்க வச்சுது. மதிக்காதவங்களாம் பிரதமராக இருந்தவங்கள தூக்கி போட்டு மிதிச்சுது. அப்போ என்னென்னா அந்த தில்லுன்னா ஜெயலலிதா. அதை வந்து நம்ம வந்து இதுவாக பார்க்கக்கூடாது, ஒரு கட்சியாக பார்த்தா அது கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அது அவங்ககிட்ட வந்து எடுத்துக்கணும். இல்லைன்னா அவங்க அந்த லீடர்ஷிப்புக்கு வரமாட்டாங்களே. இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து காமராஜர் இருக்கிற வரைக்கும் நல்ல வசதி, நாட்டுக்கு இண்டஸ்ட்ரி அது இதுன்னு கொண்டு வந்து ஏகப்பட்டதை கொண்டு வந்து குவிச்சிட்டார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சினாக்கா அது காமராஜர் காலத்தில் தான். அண்ணா வந்தார், எல்லாரையும் மேடையில் பேச விட்டு எல்லாரும் அறிஞராகிட்டார். எல்லாரும் பேசலாம். அதுக்கு முன்னே மேடை பேசுறதுக்கே தயங்குவான். சின்ன பசங்க கூட மைக்கு பிடிச்சா 2 மணி நேரம் பேசுகிறான். இப்போ நம்மளாம் பேசுகிறோமே, எந்த தைரியம்? அந்த பயிற்சி பயங்கரமாக பயிற்சி கொடுத்தார். அதுவும் தமிழ் பேச மாட்டோம், இங்கிலீஷில் பேசினா தான் மரியாதை. விட்றா, தமிழில் பேசினா தான் நான் மரியாதை நாகனார். அப்படி துண்டை போட்டு நம்முடைய கலாச்சார ட்ரெஸ்ஸை துண்டை போட்டு அதை போட்டு அடித்து தூக்கிட்டார். அதே போல் கலைஞர் வந்த பிறகு தான் அந்த வந்து இது இருக்கு இல்லையா, எழுத்து 2வது புஷ்சல்தனம். அவர் கூட்டணி அமைச்சார்னா புஷ்சல்தனமாக அனுப்பார். எதிர்கட்சி ஆகிட்டால் பல பேர் எழுந்திரிக்கவே முடியாது. ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் ஓகே. எதிர்த்து கட்சி ஆனால் எதிர்கட்சி ஆகி திரும்படி மறுபடியும் வந்து உட்காந்து ஆள்றதுன்றது அவருடைய புத்திசாலித்தனம். அதாவது இது நீச்சல், அது புத்திசாலித்தனம் தான் சொல்லலாம். அதே ஜெயலலிதா தான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னாக்கா, அவங்க வந்து அந்த உரிமை, தமிழ்நாட்டுக்கான உரிமையோ பெண்களுக்கான உரிமையோ விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் டெல்லியை வந்து கலகலக்க வச்சுச்சு. அது ஒரு பெண்ணை வந்து சும்மா வீட்டில் போய் ஒரு சம்பளம் வாங்கிட்டு வருதுன்னா அது அப்படியே வாங்கிடுவான் ஆம்பளை. புரியுதுங்களா? வெளியில் போகாதன்மா மிரட்டி வைக்கிற நாட்டில் வந்து ஜெயலலிதா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அத்தனையும் எந்த கட்சியும் இல்லை. ஆனால் ஜெயலலிதா இறந்து போன போது அவங்களுக்கு அந்த படத்தை வச்சு நான் தீபம் ஏற்றிக்கிட்டே அந்த காலை வரைக்கும். ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி தோணுச்சு. அது அந்த கட்சிகள்லாம் கூப்பிட்டாங்க, அதெல்லாம் ஒரு எல்லா கட்சிகளும் கூப்பிட்டுருப்பாங்க. நான் ஒரு தனி ட்ராக்கில் அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கேன். திமுகவிலையும் எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது, ஏடிஎம்கேலையும் அழைப்பு இருந்தது, அம்மா காலத்தில் இருந்தாலும் ஒன் சைடாக இருக்கக்கூடாது. இங்கேருந்து எங்கே அவங்க எல்லாருக்கும் பொது மாதிரி போயிட்டேன். அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த இடம் இப்போ இன்னைக்கு அண்ணா காமராஜர் இல்லை, அண்ணா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை. இந்த இல்லைன்னு ஒன்று லீடர்ஷிப் அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒரு லீடர்ஷிப் குறைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? அந்த வகையில் வந்து நம்ம அவங்கள தனிப்பட்ட கட்சிக்காராக பார்க்காம இறந்துட்ட பிறகு இவங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய குலதெய்வங்களாக பார்க்கணும். இவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஒரு குலதெய்வம் தான், கலைஞரும் அந்த மாதிரி தான், அண்ணாவும் அப்படி தான், ஜெயலலிதா வரைக்கும் அப்படி தான் பண்ணோம். இனிமேல் யார் சாதனை பண்ணாலும் நம்ம பண்ணலாம். முன்னோடிகள். ஒரு பெண் முன்னேறணும்னா ஜெயலலிதாமோ இந்திரா காந்தியோ முன்ன வைக்காமல் ஒருத்தர் வடநாட்டில் எப்படி இந்திரா காந்தி ஜெயிச்சாங்களோ அதை விட அதிகமாக வந்து சில போராட்டங்களை செஞ்சு இந்த வடநாட்டில் இந்திரா காந்தின்னா நம்ம ஊரில் ஜெயலலிதா தான் இல்லையா? கண்டிப்பாக. வடநாட்டில் காந்தினா நம்ம ஊருக்கு எம்ஜிஆர் இருந்தது, இது அண்ணா தான் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. அந்த வகையில் எம்ஜிஆரை நாம் வந்து நான் வந்து எப்படின்னா ஒரு முருகர் மாதிரி நினைக்கிறேன். நான் அவர் வேஷம் போட்டது முருகர் வேஷம் தான் போட்டாங்க. ஒரு கோயில் கட்டி திருநின்ற ஊரில் கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்காங்க சார். யாருக்கு? எம்ஜிஆர் கோயில் கட்டி எம்ஜிஆர் கட்டுக்காங்க. நான் எம்ஜிஆருக்கு பிடிச்ச தெய்வம் எது தெரியும்? முருகர் வேஷம் போட்டிருக்காரு சினிமாவில். அவர் வந்து அந்த முருகர் வேஷம் ஒரு படத்தில் போட்டு அவர் முருகனாவே நடிச்சிருக்காரு. முருகர் முஸ்லீம் வேடமும் போட்டிருக்காரு, கிறிஸ்டின் ஜீசஸாகவும் போட்டிருக்காரு. இல்லை, கிறிஸ்டின் ஜீசஸ் எல்லாம் அது பின்னாடி வந்தவங்க அவங்களாம். ஆனால் முருகர் ரொம்ப காலமாக இல்லையா, கடவுள் மாதிரி வச்சுட்டாங்களே, அவர் போட மாட்டாங்களா, கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அதுலேயும் போட்டார், எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அதில் பர்டிகுலராக முருகனாக போட்டு வேஷம் போட்டு பண்ணிட்டு அவருக்கு வந்து ஏன்னு எனக்கு அவர் எம்ஜிஆருக்கு முருகர் பக்தன் எனக்கு கண்டுபிடிச்சேன்னாக்கா, உலக சுற்று வாலிபன்னு ஒரு படம் வந்தது. நான் படம் பல தடவை பார்த்தேன். அந்த படத்தை ரொம்ப நல்லா ரிச்சாக எடுத்திருப்பாங்க அந்த படம். ஆனால் பேர் என்ன வச்சு சயின்டிஸ்ட் அவர் படத்தில் முருகன் பேர் வச்சு சயின்டிஸ்ட்டுக்கு போய் ஏதோ பேர் வைப்பாங்க தெரியுமா, ரமேஷ், சுரேஷ் இல்லையா, ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, சதீஷ் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. முருகன் ஏன் வச்சார்னா ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவர் தானே, உலகம் பூரா எம்ஜிஆர் தான். அது யார்? இவர் தான் சுற்றி வந்தார் முருகர். அதனால் எனக்கு முருகன் பேர் வைன்னு பிடிவாதமாக வச்சாரன்.
அப்போ தான் முருக பக்தர்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரு கருத்தே வந்து நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு அது ஞாபகம் வருது. எனக்கு ஆக்சுவலாக முருகர் பக்தர்னும் போது இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தவர் முருகர். ஆனால் அந்த சயின்டிஸ்ட்ன்ற பேருக்கு முருகன் பேர் இருக்கும்போது உலகம் சுற்றும் வாலிபன் வேற. வாலிபன் என்ன அர்த்தம்? அவர் முருகர் பேர் தான் வைக்க நினைச்சிருக்கிறாரு படத்துக்கே. சரி, இருந்தாலும் ஒரு மாடனாக இருக்கட்டும், உலகம் சுற்று வாலிபன் யாரை சொல்லி வைக்க நினைக்கிறாரு? உலகம் சுற்று வாலிபன் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லை, சாரி, முருகன். அவர் உலகம் சுற்று வாலிபன், நமக்கு முன்னாடி முருகன் தான். அந்த மாதிரி வச்சு பேர் வச்சிருக்காரு இல்லையா? உலகம் சுற்று வாலிபன் முருகன் தான்றத எல்லா மக்களுக்கும் தெளிவாக உலகம் சுற்று வாலிபன் படத்தின் மூலியமாக சொன்னவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முருக பக்தர். அதில் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, கருத்தே இல்லை. எம்ஜிஆர் கிட்ட விஷயத்தில் நான் வந்து ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் எதுனாக்கா, எம்ஜிஆர் வந்து மிக சிறந்த உலகம் போற்றும் ஒரு நடிகராக வந்த பிறகு அவர் படங்கள்லாம் வந்து 300 நாள் 400 நாள் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் புகழனுடைய உச்சியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்க போகிறான்னு கொஞ்சம் முன்னாடி எதிர்பாராத விதமாக அவருடைய நண்பர் எம்.ஆர். ராதாவுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து அவர் சுட்டுட்டார். எம்ஜிஆர் வந்து குண்டு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ நல்லது பண்ண ஒரு ஆளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குண்டு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாவே ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசு வந்து வேதனை அடைஞ்சு சுறுசுறுப்பு போய் இனிமேல் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம் தான் நினைப்பாங்க. பெரும்பாலும் குண்டு அடிப்பட்டு அந்த அதிர்ச்சியிலே செத்துருவாங்க. பெருவேலும் வந்து துப்பாக்கியால் சுட்டு டொப்புன்னு சத்தம் கேட்டாவே செத்து போகிற மனிதர்கள் தான் நிறைய இருக்காங்க. இந்த குண்டு அடிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திமுக பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அவருடைய குண்டடிப்பட்டதை போட்டு திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் வந்து எம்ஜிஆரை சுட்டுட்டாங்கன்ற அந்த சிம்பதியே வந்து திமுக வெற்றிக்கு ஒரு காரணமாக மாறுது. திமுக வெற்றி பெற்று வருது. எம்ஜிஆர் வந்து மீண்டும் வருவாரான்னு எல்லாரும் ஒரு நினைக்கிறாங்க, இதோட முடிஞ்சு போச்சு அவர் கதைன்னும் போது. அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களை பண்ணி உலகம் திரும்பி பார்க்குற மாதிரி படங்களை பண்ணி 1001 மாதிரி ஒரு அசத்தலான சில படங்கள்லாம் பண்ணி அப்புறம் சினிமாவிலேருந்து போய் அரசியலுக்கு போய் சிஎம் ஆகி இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் உலகத் தலைவர்கள்லாம் போய் கை குலுக்கிட்டு வர அளவுக்கு இருக்குன்னா, அவர் தான் வந்து நான் செத்து பொழைச்ச வேண்டாம் எவனை பார்த்து வந்த வேண்டான்னு ஒரு வார்த்தை அவர் பாட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம். நான் செத்துட்டேன், ஆனால் பொழைச்சி எவனையும் பார்த்து அவனுக்கு நான் பதில் சொல்லிவிட்டு திரும்ப வந்துட்டு, இது வந்து வளர்ந்து வர ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம். வாழ்க்கையில் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், தொழில் இருக்கிறவனுக்கு நஷ்டம் வரும், ஒரு போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு வந்து அடிதடியில் வரும், சிறைக்கு போக வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம எம்ஜிஆர் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு சுடப்பட்ட உயிரை போயிடுச்சின்னு நினச்ச, முடிஞ்சு போச்சு அவர் கதைன்னு நினச்ச ஒரு எம்ஜிஆர் திரும்ப சினிமாவிலையும் நம்பர் 1 ஆகி வந்து அரசியல்லையும் முதலமைச்சராகி ஒரு பெருந்தலைவர் வரிசையில் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து என்னன்னா அந்த துணிச்சல், நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எம்ஜிஆர்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். வாழ்க்கையில் சோறு வரும்போதெல்லாம் சுட்ட எம்ஜிஆரே வந்து சிஎம் ஆகிட்டார், பெரிய ஆள் ஆகிட்டார். நாமெல்லாம் வந்து இதை விட பெருசாக ஆகலான்ற நம்பிக்கையோடு இருக்கணும். நான் கூட எனக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தா பல சோதனைகள் வரும்போதெல்லாம் இந்த எம்ஜிஆர் பாட்டு தான் எனக்கு வந்து போகும். எம்ஜிஆருடைய வாழ்க்கை தான் வந்து போகும். நமக்கு ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்திருக்குது. எம்ஜிஆராக சுட்டே போட்டாங்களே ஐயா, அவரே திரும்ப வந்து சிஎம் ஆகி உலகத் தலைவர் ஆகிட்டார்ல, அதனால் நாம் திரும்ப வரலாம். அது எம்ஜிஆர் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு, மீண்டும் வருவேன், இப்படிலாம் படம் எடுத்தார். அவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியன்றதை எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுது. பல பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஓஹோன்னு இருப்பான், திடீர்னு 4 படம் கீழே வந்துச்சுன்னா இனிமேல் வாழ்க்கையை நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு போய் வீட்டில் படுத்துருவான், அதுக்கப்புறம் வரமாட்டான், முடிஞ்சு போச்சுன்னுவான். ஆனால் அவருக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வந்து நம்ம சாகிற வரைக்கும் நாம் வந்து உழைச்சா, நம்பிக்கையோடு உழைச்சா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு அவர் தான் உதாரணம். நாளை நம்மதே அப்படின்ற நினைப்போடவே வாழணுன்றது அவருடைய எண்ணம். அதான் டைட்டில், நாளை நம்மதே அப்படின்னு நம்பிக்கையோடு இரு. முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன்னா முடிஞ்சு போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் சுடப்பட்ட பிறகு கூட, அவர் முடிஞ்சு போச்சு அவர் கதைன்னு எல்லாரும் சொன்ன பிறகு கூட, அவர் வந்து மீண்டும் தொடர்ந்து சினிமாவில் வந்து கலர் படங்கள் ஆன பிறகு கூட எல்லா போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரோடு நடித்து அவர் படம் 100 நாள் போயிட்டே இருந்தது. போட்டியில் முதல் இடம் இருப்பார். அவர் அரசியலுக்கு போகிறதுக்கு முன்ன வரைக்கும் அவர் படங்கள் வந்து நம்பர் 1 இடத்துல தான் இருந்தது.
வசூல்லையும் சரி, அதுவும் சரி. அப்புறம் அரசியலுக்கு போன பிறகும் அரசியலையும் முதல் இடத்துல தான் இருந்தார். அது அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் அவரை அசைக்க முடியல. அது காரணம் அவருடைய நம்பிக்கை தான். அதனால் நம்பிக்கை என்பது எம்ஜிஆர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து. அந்த சொத்தை நம்ம ஒரு 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 நம்ம கையில் எடுத்துக்கிட்டு முன்னோர் கொடுத்த ஒரு சொத்தாக நினச்சிக்கிட்டு நம்ம பயணம் பண்ணால் நல்லாயிருக்கும். அது என் வாழ்க்கையில் கூட நல்ல வெற்றிகரமாக வந்த எனக்கே பல சோதனைகள் வரும்போதெல்லாம் இந்த எம்ஜிஆருடைய நாளை நமது என்ற நம்பிக்கையும், அவர் துப்பாக்கிகளை சுட்டும் கூட மீண்டு வந்தார் இல்லையா, அந்த வந்த மாதிரி நமக்கும் சில சோதனைகள் வந்தாலும் அதை மீண்டு இதை விட பெரிய இடத்துக்கு போன்ற நம்பிக்கை கொடுத்தது இன்றைக்கே எம்ஜிஆருடைய கருத்துக்களும் பாடல்களும் தான். அதனால் சார், இப்போது இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பொன்னான நேரத்தை வந்து எங்கள் சேனலுக்கு வந்து கொடுத்து புரட்சித் தலைவரை பற்றி உங்களை அழகான ஒரு பொன்மொழிகளில் சொன்னீங்க. அதுவும் இது நம்ம சேனலில் வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க எம்ஜிஆருடைய பக்தர்கள். கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நீங்கள் இன்னும் ஒரு படம் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் வரணும்னு எல்லாரும் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் சார். நீங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? எம்ஜிஆர் பக்தர்கள் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் சொன்ன கொள்கைகளை வாழ்க்கையில் பின்பற்று. யாருக்காவது வந்து பசிச்சவனுக்கு அன்னதானம் போடுங்க, புஷால்தனமாக இருங்க, நல்லவனுக்கு நல்லவனாக இருங்க, கெட்டவனுக்கு கெட்டவனவே இருங்க. ஒருத்தர் கெட்டது பண்ணால் அடி, அங்கே எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு அடி. நல்லவன்னா நல்லவனுக்கு காலில் கூட தொட்டு கும்பிடலாம். எம்ஜிஆர் வந்து பெரியவங்க சின்னவெல்லாம் பார்க்காம கால் தொட்டு கும்பிடுவார். அது ஒரு வழக்கம் உண்டு அவர் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதனால் எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை நீ எடுத்து வாழுங்க, அவ்வளோதான். அது பண்பு நல்லா எடுக்காமல் வெறும் எம்ஜிஆரை கும்பிட்றதுனால மட்டும் வந்து அது வந்து ஒரு துவக்கமாக இருக்கலாம், அது ஒரு மன திருப்தியாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது மன சந்தோஷத்துக்கு ஒன்றா எம்ஜிஆர் வந்து ஃபோட்டோவை பார்க்குறது, அவர் பர்த்டே நாள் கொண்டாடுறது, சிலைக்கு மேலே போகிறதெல்லாம் போடலாம். ஆனால் அதுவே தீர்வாயிடாது. பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துட்டா பாடம் வந்துடுமா? பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார் சொல்கிறத கேட்டு புக்கெல்லாம் வந்து எடுத்து எல்லாம். எம்ஜிஆருக்கே வாத்தியார்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் வந்தது? அவர் வந்து பாடம் சொன்னார் நிறைய. அந்த சொன்னதெல்லாம் அவர் வந்து நான் எதுக்கு சொன்னார், அவர் ஒவ்வொரு பாட்டுமே வந்து அவர் பாடம் எடுக்கிறார் மக்களுக்கு. திருடாதே பாப்பா திருடாதே இல்லையா அப்படின்றாரு. அதே மாதிரி பொய் சொல்லாதன்னு பாட்டு எடுக்கிறாரு இல்லையா. ஒன்று அட்வைஸ் குழந்தைங்களுக்காக பண்ணார். எதுக்கு சொல்லணும், இதை நீ எடுத்து வளரணும்னு நினைக்கிறார். ஆக எம்ஜிஆராக ஆவதற்கான முயற்சி எடுங்க. எம்ஜிஆர் பக்தராக இருக்கிறது வந்து தப்பில்லை. ஆனால் அடுத்து முதல்ல இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. கொள்கையில் நம்ம கையில் எடுக்கும்போது தான் மீண்டும் ஒரு தமிழ்நாட்டில் பல எம்ஜிஆர்களை நம்ம பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.